Hello, this is from Crescent Nursery and Primary School. This video we are going to see the Environmental Science Term 1 Standard 2. Okay, in this we have 4 units. Okay, in this we have 4 units: our environment, my amazing body, plants around us, animals around us. Okay, we are going to see our environment, my amazing body, plants around us, animals around us, right? We are going to see the unit 1. The unit 1 is our environment. We shall have this video lesson from page number 75, this page, to 78. Okay, I will read, then I will explain in Tamil too. You will learn about the nature of different environments: forests, plains, hills, ponds, rivers, seas and deserts. நம்ம என்ன படிக்க போகிறோம்? our environment, நம்மளுடைய சுற்றுச்சூழல், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். You will learn about the nature of different environments, that is forests, plains, hills, ponds, rivers, seas and deserts. இதில் நாம் எதை பற்றி தெரிந்துக்க போகிறோம்? வெவ்வேறு வகையான நமது உலகம் பல்வேறு நில மற்றும் நீரமைப்புகளை கொண்டது. டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்ஸ். அதில் என்னென்ன இருக்குது? காடுகள் இருக்குது, பிளைன்ஸ் சமவெளிகள் இருக்குது, தரைதளம், ஹில்ஸ் மலைகள் இருக்குது, பாண்ட்ஸ் குளம் குட்டை போன்ற நீரமைப்புகள் இருக்கின்றன, ரிவர்ஸ் ஆறுகள் இருக்கின்றன, சீஸ்னா என்ன? கடல்கள், மற்றும் டெசர்ட்ஸ்னா என்ன? பாலைவனங்கள். இவையெல்லாம் சேர்ந்து தான் நாம் வாழும் இந்த உலகம் நம்மை சூழ்ந்து உள்ளது. நம்மை சூழ்ந்து இவை அனைத்தும் உள்ளன. Our earth has different lands, forms and water bodies like forests, plains, mountains, hills, deserts, rivers and seas. இதே தான் இங்கேயும் பார்த்துட்டோம். The nature of the different environments: forests, plains, hills, ponds, rivers, seas and deserts. இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? In this paragraph, our earth has different landforms. Same thing. வெவ்வேறு வகட்ட இந்த நமது உலகம் பல்வேறு நில மற்றும் நீரமைப்புகளை கொண்டுள்ளது. அவை காடுகள், தரைவெளிகள் அல்லது சமவெளிகள், பெரும் மலைமுகடுகள் மவுண்டைன்ஸ், பெரும் மலைமுகடுகள், சிறு மலைகள், சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது? குன்றுகள், ஹில்ஸ் குன்றுகள், பாலைவனங்கள் டெசர்ட்ஸ், ஆறுகள் ரிவர்ஸ், கடல்கள் சீஸ் என வகைப்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது என்ன பார்க்கலாமா? There was a big celebration in school for the National Children's Science Congress. Everybody was excited. Students had come from many schools from all over India. They introduced themselves and spoke about the places they had come from. இப்போ இது என்ன நடக்குது? ஒரு பள்ளியில், அதாவது எமது பள்ளியில், நமது நாட்டின், இந்திய நாட்டின் மக்களினங்கள், நேஷனல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ், நமது நாட்டு மக்களினங்களின் குழந்தைகளுக்கான அறிவியல் கூட்டமைப்பு. சரிங்களா? நேஷனல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ், நமது நாட்டு சிறார்களின் அறிவியல் கூட்டமைப்பு என்ற ஒரு நிகழ்வு ஒரு பெரிய விழாவாக நடந்ததா. அதில் என்னாச்சு? everybody was excited. எல்லாருக்கும் என்னாச்சு? ஒரு விழானா எல்லாருக்கும் சந்தோஷமாக தானே இருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி அனைவரும் மிக்க மகிழ்ச்சியான
பரவசமான சூழ்நிலையில் இருந்தார்கள். Students had come from many schools from all over India. இந்த நிகழ்வில் பங்கேற்க நம் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் இருந்து நிறைய சிறார்கள் வந்திருந்தனர். They introduced themselves and spoke about the places they had come from. அவர்கள் தங்களை பற்றிய தன்னறிமுகம் செய்து கொண்டனர். Introducing themselves, அவர்களை பற்றி தன்னறிமுகம் செய்து கொண்டனர். பின்பு அவர்கள் எந்தெந்த ஊரிலிருந்து எந்தெந்த இடத்திலிருந்து வந்துள்ளனர் என்ற செய்தியையும் பகிர்ந்து கொண்டனர். சரிங்களா? Now we are going to see a picture of forest. What is that picture? You know what is forest, and you like to go to forest to watch the animals, isn't it? நீங்கள் உங்களுக்கெல்லாம் காடுகளுக்கு போய் அந்த விலங்குகளை எல்லாம் பார்த்து வரணும் அப்படின்னுட்டு ஒரு ஆசை உண்டல்லவா? இந்த படத்தில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? தூரத்தில் என்ன நிற்கிது? 2 ஜிராஃப். ஜிராஃப்னு என்ன? In the long distance 2 giraffes are standing. ஜிராஃப்னு என்ன? ஒட்டச்சிவிங்கி. And a herd of elephants. யானை கூட்டம். herd of elephants நிற்கிது. யானை கூட்டம் நிற்கிது. அப்புறம் 2 cheetah. புள்ளி வச்ச புலிக்கு என்ன சொல்லுவாங்க? சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. இதை சிறுத்தைன்னு தமிழில் சொல்லுவாங்க, சீட்டான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, 2 cheetahs are there and a monkey is hanging from a tree. Okay, and a snake is just going on the tree itself. Okay, now a pride of lions. pride of lions என்ன? சிங்கங்களின் குடும்பம். pride of குடும்ப சிங்கம்லாம் எப்படி வசிக்கும்? குடும்பமாக வசிக்கும். அப்பா அம்மா அந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி நாம் இருக்கிறோம்ல, அதே மாதிரி குடும்பமாக தான் வசிக்குமா. pride of lions, சிங்கங்களின் குடும்பம். a herd of deer. இதெல்லாம் இருக்குது. herd of மான்கள் கூட்டம் இருக்குது. இப்போ பாருங்கள், மலையில் விழுந்த மழை நீர் எல்லாம் சேகரித்து அப்படியே என்ன ஆகுது? இட் இஸ் கம்மிங் வாட்டர் ஃப்ரம் the hill area. It is coming down as a stream. In one place it is becoming a what? Waterfalls. Here one waterfalls is there, another one is here. Okay, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். See, have you enjoyed this picture? Okay, next we will go to the next lesson. Next page. Daniel, அவர் பேர் என்னவா? இந்த பையன் பேர் Daniel. Daniel said, I live near a forest. Daniel said, I live near a forest. A forest has a large number of trees. The ground is covered with bushes and grass. Streams and ponds are also found in the forest. Okay, streams and ponds are also found in the forest. It is home to many animals like elephants, tigers, deer, lions, birds and snakes. Birds like peacocks, doves, sparrows, parrots and woodpeckers live there. You can hear the different sounds of animals. I like the forest. It is cool and shady. இவர் என்ன சொல்றாரு? டேனியல், நான் ஒரு காட்டின் அருகில் வசித்து வருகிறேன். ஐ லிவ் நியர் அ ஃபாரஸ்ட். நான் ஒரு காட்டின் பக்கத்தில், நியர் a forest, பக்கத்தில் வசித்து வருகிறேன். A forest has a large number of trees. கணக்கிலடங்கா மரங்களும் நிறைய செடி கொடிகளுமாக இருக்கும் இல்லையா? மரங்கள் உள்ளன. கணக்கிலடங்கா மரங்கள் அந்த காட்டில் இருக்கின்றன. The ground is covered with bushes and grass. அந்த தரைப்பகுதி எதனால் மூடப்பட்டிருக்கும்? புதர்களாலும் புல்தரையாலும் மூடப்பட்டிருக்கும். Streams and ponds are also found in the forest. Streams என்ன? நீரோடைன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி.
அண்ட் பாண்ட்ஸ் என்ன, சிறு குட்டைகள், நீர் குட்டைகள் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஃபாரஸ்ட், இந்த காட்டில் பார்க்கலாம். இட் இஸ் ஹோம் டு மெனி அனிமல்ஸ் லைக் எலிஃபண்ட், டைகர்ஸ், டீர், லயன்ஸ், பேர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ். யாராருக்கு இந்த சொல்லப்பட்ட விலங்கினங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது, ஃபாரஸ்ட்டுங்கிறது, காடுங்கிறது ஒரு வீடு. யாராருக்கு, எலிஃபண்ட்ஸ் யானைகள், டைகர்ஸ் புலிகள், டீர் மான்கள், லயன்ஸ் சிங்கங்கள், பேர்ஸ் அப்படின்னா என்னது, கரடிகள், ஸ்னேக்ஸ் பாம்புக்கு கூட ஆமாம், பாம்புக்கும் இது வீடாகும். பேர்ட்ஸ் லைக் பீகாக், doves, okay, sparrows, parrots and woodpeckers live there. பறவைகள், என்னென்ன பறவைகள் இருக்குதாம்மா, பீகாக்னா என்ன உங்களுக்கு தெரியுமே, என்ன சொல்லுங்க, மயில், என்னது மயில். டவ்ஸ் என்ன, புறாக்கள், சரிங்களா. அடுத்தது ஸ்பேரோஸ், சிட்டுக்குருவிகள், பேரட்ஸ் பச்சை கிளிகள், அண்ட் woodpeckers என்னது, மரங்கொத்தி பறவைகள் live there, அங்கு வசிக்கின்றன. You can hear the different sounds of animals, வெவ்வேறு பல வகையான ஒலிகளை அந்த மிருகங்களும் பறவைகளும் விலங்குகளும் பறவைகளும் எழுப்பும் ஒலியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாமா. எப்படி இருக்குது, ஐ லைக் த ஃபாரஸ்ட், எனக்கு காடு மிகவும் பிடிக்கும். இட் இஸ் கூல் அண்ட் ஷேடி, இது மிகவும் நிழலோடு இருக்கும் மற்றும் குளிர்ச்சியாகவும் நிழலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் we will see what is it. Forests are useful to us in many ways. We get wood, honey, fruits, rubber and many other things from forests. ஓகே, அவர் வேற என்ன சொன்னார், காடுகள் நமக்கு பல வகைகளில் பயனுள்ளதாக உள்ளன. ஃப்ரம் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ் அப்படிங்கிற பல வகைகளிலும் நமக்கு பயனுள்ளதாக உள்ளது. வி கெட் வுட்னு என்ன, மரங்கள். வி கெட் மரங்களை நாம் பெறுகிறோம். ஹனி தேனை பெறுகிறோம். ஃப்ரூட்ஸ் பழங்களை பெறுகிறோம். ரப்பர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஓகே, அது ரப்பர்னே சொல்லிக்கலாம், ரப்பர். அண்ட் மெனி அதர் திங்ஸ் ஃப்ரம் ஃபாரஸ்ட், இது போல் பல பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன. இங்கே பாருங்கள், வேர்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேர்ட் லிஸ்ட்டில் என்னென்ன பார்க்கணும், ஃபாரஸ்ட் பார்த்துருக்குறோம், ஷேட் பார்த்துட்டோம், புஷஸ் பார்த்துட்டோம், சவுண்ட்ஸ் பார்த்துட்டோம், கிரவுண்ட் பார்த்துட்டோம், கிராஸ் பார்த்துட்டோம், கூல் பார்த்துட்டோம். ஓகே, வி ஹவ் சீன் ஃபாரஸ்ட், ஷேட், புஷஸ், sounds, ground, grass, cool. This may be your dictation words. You have to remember it. Okay, now we will see the age of the tree. The age of a tree can be found by counting the numbers of annual growth rings in its trunk. அப்படின்னா என்னப்பா, ஆனுவல் ரிங்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? த ஏஜ் ஆஃப் த ட்ரீ, ஒரு மரத்தின் வயது எப்படி கணக்கிடுகிறார்கள்? த ஏஜ் ஆஃப் த ட்ரீ கேன் பி ஃபவுண்ட் பை கவுண்டிங் த நம்பர்ஸ், கணக்கிடுவதன் மூலம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கணக்கிடுவதன் மூலம் ஆனுவல் க்ரோத் ரிங்ஸ் இன் இட்ஸ் ட்ரங்க், அதனுடைய ஒரு வட்டம், இந்த பாருங்கள் நடுவில் ஒரு புள்ளியாக இருக்குதுன்னா அப்போ தான் அது சின்னதாக செடியாக வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வட்டமாக வரும். இந்த தெரியுதுங்களா, இந்த மாதிரி வட்டங்கள் அப்படியே வரதுனால ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு வருடத்தை, ஒவ்வொரு ஆண்டை குறிக்கிறதாம்மா. இதில் எத்தனை வட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை வட்டங்கள் உடையது, அத்தனை வருடங்களே உடையது வயதான இந்த மரம். சரிங்களா, அதுதான் ஆனுவல் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேர்ட் பார்த்துட்டோம், வேர்ட் லிஸ்ட் பார்த்துட்டோம். சரி, சம் பேர்ட்ஸ் found in the forest can also be seen near our houses. Put a tick mark for the birds that you have seen. இதில் பாருங்கள், சில நிறைய பறவைகள் காட்டில் இருக்கின்றன என்று நாம் படித்துட்டோம். அதில் சில பறவைகள், some birds found in forest, சில பறவைகள்
காட்டில் காணக்கூடிய பறவைகள் நம் வீட்டின் அருகிலும் நாம் காணலாம். அவை என்னென்ன பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாக்கா put a tick mark for the birds that you have seen. ஒரு சரி என்ற குறியை நீங்கள் இதில் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. மைனா. What is the first bird? Is myna. Second bird is parrot. Third bird is dove. Fourth one is crow. And fifth one is sparrow. Sixth one is peacock. மைனாந்தே போட்டிருக்கிறாங்க. parrot பச்சைக்கிளி, dove புறா, crow கக்கை, ஸ்பேரோ சிட்டுக்குருவி, பீகாக் மயில். இதில் எது நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் இதை பார்த்துருக்குறேன், மைனா பார்த்துருக்குறேன், சரி போட்டுட்டேன். பச்சைக்கிளி பேரட்டும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எதை பார்த்துருக்குறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறி இட வேண்டும், சரி பார்த்தல் குறியை இட வேண்டும். இப்போ பாருங்கள், plain and hill. ஓகே, plain and hill. What is plain? What is hill? Tarun said, I am from a farming family. We live in the plains. A plain is a flat land area. It is warmer than the hills. Plains are important for growing crops. Without growing crops, how can we eat our food? Farms get water from the rain, rivers, lakes, ponds, and wells. We find many animals like cows, goats, bullocks, buffalo, and many kinds of birds there. I like to watch the birds. என்ன சொல்கிறாரு? பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் சமவெளி பிரதேசம், தரைதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம நிறைய பயிர் செய்து விளைவிக்க முடியும். இந்த படத்தில் என்னென்ன பார்க்குறோம்? வாட் வி ஆர் சீயிங், coconut farm we are seeing, and here the sugar cane field we are seeing, here banana garden we are seeing, and people are working on the rice field, and the man is carrying harvested dry paddy or something like that. He is carrying. The farmhouse is here, and water is flowing nearby on a stream, isn't it? Stream or a canal, you can say. This is the plain area. We can grow a lot of plants here, right? Here he is saying, Tarun told he came from farming family. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தருண் சொல்கிறாரு, நான் ஒரு வேளாண் குடும்பம் அல்லது உழவு தொழில் செய்யும் குடும்பத்திலிருந்து வந்துள்ளவன். வேளாண் குடும்பம் தான் சரியான சொல்லாடல். நம்ம என்ன பண்ணுறோம்? சில பேர் இங்கே என்ன பார்க்குறீங்க? விவசாயம் பார்க்குறேன் அப்படின்னு தமிழில் நிறைய பேர் விவசாயி அப்படின்ட்டு தவறாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. விவசாயங்கிறது ஒரு வடமொழி சொல், இது தமிழ் அல்ல. விவசாயம் என்பது வடமொழியில் அனைத்து தொழில்களுக்கும் வழங்கப்படும் பொது பெயர். நீங்கள் இப்போ கடை வச்சுருந்தீங்கனாலும் விவசாயம்தான், கார் ஓட்டினாலும் விவசாயம்தான், ஏரோப்ளேன் ஓட்டினாலும் விவசாயம்தான். அதனால் விவசாயம்னுட்டு வேளாண்மையை சொல்லக்கூடாது. வேளாண்மை அல்லது வேளாண் குடும்பம், உழவு தொழில், இந்த மாதிரி தான் சொல்லணும். We live in plains. நாங்கள் சமவெளிகளில், அதாவது தரைப்பகுதிகளில் வசிக்கிறோம். வயல்கள் சார்ந்த நிலப்பரப்பு. வயல்லாம் எப்படி இருக்கும்? மட்டமாக ஒரே மட்டமாக இருக்கும். A plain is a flat land area. வயல் சார்ந்த நிலப்பரப்பும் ஒரே அளவுக்கு இருக்கும், ஒரே மட்டமாக இருக்கும். இட் இஸ் வார்மர். இது கொஞ்சம் இந்த பகுதி கொஞ்சம் சூடான கதகதப்பான சூடு மிகுந்த பகுதியாக இருக்கும். தேன் ஹில்ஸ். இட் இஸ் வார்மர் தேன் ஹில்ஸ். என்ன, மலை பிரதேசங்களை மலையிடங்களை விட வயல் சார்ந்த சமவெளி இடங்கள் சிறிது சூடாகவும் கதகதப்பாகவும் இருக்கும்.
plains are important for growing crops. பிளைன் ஏன்பா தேவைப்படுது, சிறப்பாக தேவைப்படுது, இம்பார்ட்டன்ட் ஏன் தேவைப்படுது? இங்கே தான் நாம் நிறைய பயிர்கள், காய்கறிகள், உணவுக்கு வேண்டான கூலங்கள் இதெல்லாம் நாம் இங்கே தான் விளைவிக்கிறோம். வித்தவுட் க்ரோயிங் crops, how can we eat our food? How can we get our food? இந்த மாதிரியான உணவுக்கான பயிர்களை வளர்க்காமல் நமக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னு யார் கேட்குறா? தருண் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதான் சரியா. ஃபார்மர்ஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். என்ன உழவர்கள், ஃபார்ம்ஸ் என்ன பண்ணைகள், ஃபார்மர்ஸ் உழவர்கள், ஃபார்ம்ஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். பண்ணைகளுக்கு நீர் எங்கிருந்து வருகிறது? மழை, ரெயின். ரிவர்ஸ் ஆறிலிருந்து வருகிறது. லேக்ஸ் ஏரியிலிருந்து எடுத்துக்கிறோம். பாண்ட்ஸ் குட்டைகள்லேருந்து எடுத்துக்கிறோம். அண்ட் வெல்ஸ் கிணறுகள்லேருந்து கூட நாம் இறைச்சி நம்ம பண்ணையை வளமாக வச்சுக்கிறோம். We find many animals like cows, goats, bullocks, buffalo and many kinds of birds there. அங்கே என்னென்ன பார்க்கலாம்? many animals என்னென்ன விலங்கினங்கள். என்னென்ன விலங்கினங்கள்? மாடு, கறவை மாடு, சரியா? பசுன்னு சொல்லக்கூடாது. பசுன்னா எல்லா உயிரினங்களும், எல்லா விலங்குகளும் பசுக்கள் தான், சரிங்களா? இதுக்கு என்ன? கறவை மாடு. கோட்ஸ்னா என்ன? ஆடுகள். புல்லக்ஸ்னா என்ன? காளை மாடுகள். கவுஸு கறவை மாடு, புல்லக்ஸ் காளை மாடு. பஃபல்லோன்னு என்னப்பா? எருமை மாடு. அண்ட் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், பலவிதப்பட்ட பறவைகளையும் அங்கு காணலாம். ஐ லைக் டு வாட்ச் த பேர்ட்ஸ். எனக்கு இந்த பறவைகளை பார்த்து கொண்டு இருப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு, சரியா? அடுத்தது பார்த்தாச்சு. இந்த படம் தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டேன். Now we have come to Kamakshi. Okay, Kamakshi said, I live in the hills. A hill is like a mountain but not so high. Hills are generally green and beautiful. It is also much cooler than plains. People visit the hill stations especially in summer. சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்க? இவங்க எங்கே வசிக்கிறாங்களாம்? ஒரு தரையோட உயரமான இடம் என்ன இருக்கும்? ஹில்லுன்னு தான் சொல்லலாம். அந்த ஹில் மலை பிரதேசங்கள், மலைவாழ் இடங்களில் வசிக்கின்றவங்க யார்? காமாட்சி அம்மா. ஐ லிவ் இன் ஹில்ஸ். நான் மலையில் வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க, சரியா? ஐ லிவ் இன் த ஹில்ஸ். எ ஹில் இஸ் லைக் எ மவுண்டைன் பட் நாட் ஸோ ஹை. இது பெரிய மலைமுகடு. ஹில்னா மலைமுகடு, ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஹில்ஸ் ஆர் ஜெனரலி க்ரீன் அண்ட் பியூட்டிஃபுல். பொதுவாக இந்த மலைகளெல்லாம் எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சரியா? ஆமாம். இட் இஸ் ஆல்சோ மச் கூலர் தேன் த பிளைன்ஸ். இதுதான் சமவெளிகள், வயல்வெளிகள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதில் இருந்தோம்னாக்கா, மலை இடங்களில் இருந்தோம் என்றால் அது எப்படி இருக்கும்? மச் கூலர், மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். எதை விட? இங்கு தரைதளத்தில் இருப்பதை விட. People visit the hill stations especially in summer. குறிப்பாக சொல்ல போனோம்னா, அழுந்தி சொல்கிறோம்னா, எந்த சமயத்தில் மக்கள் எல்லாம் எங்கே வருவாங்க? எங்கே இந்த மலையிடங்களுக்கு எப்போ வருவாங்க? சம்மர், கோடைக்காலங்களில் மலையிடங்களுக்கு வந்து சுற்றி பார்க்க வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, வேர்ட் லிஸ்ட். ஹில் ஸ்டேஷன், வேர்ட் லிஸ்டில் ஹில் ஸ்டேஷன், சம்மர், ஃபார்மிங், கிராப்ஸ், ஸ்டெப் ஃபார்ம்ஸ். FARMING, ஃபார்மிங்னுட்டு ஆறுன்னு சேர்த்து சொல்லக்கூடாது, ஃபார்மிங். அதே மாதிரி ஸ்டெப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு, ஸ்டெப் ஃபார்ம்ஸ். ஓகே, இந்த பார்த்தீங்களா மலைக்கு எப்படி போகிறோம் பாருங்கள். வளைந்து நெளிந்து போகும் பாதை எப்படி இருக்குது? பாம்பு மாதிரி, பெரிய மலைப்பாம்பு
மலையில் படுத்துருக்கிற மாதிரி அப்படியே வளைஞ்சி நம்ம மலையில் ஏறணும். இது அப்படி தான் ஏறுவாங்க. நீங்கள் போயிருப்பீங்க, எங்கே எந்தெந்த மலை பிரதேசங்களுக்கு போயிருக்கீங்க, மலை வாழ் இடங்களுக்கு போயிருக்கீங்கன்னுட்டு நீங்கள் பின்னாடி எனக்கு சொல்ல வேண்டும். சரிங்களா? அழகாக இருக்குல்ல இந்த இடம்? ரைட். அடுத்தது பாருங்கள். லுக் அட் திஸ் பிக்சர். This hill looks as if steps have been made on it. Crops are grown in the step forms, also called as terrace forms. Tea and coffee are grown on some hills. Okay? Again, shall I read? Look at this picture. This hill looks as if steps have been made on it. Crops are grown in the step forms, also called as terrace forms. Tea and coffee are grown on some hills. இந்த படத்தை பாருங்கள், எப்படி இருக்குது? படிப்படியாக படிக்கட்டுகள், இந்த மலைக்கு பெரிய பெரிய படிக்கட்டுகள் கட்டின மாதிரி இருக்குது இல்லையா? இதில் என்ன பண்ணுவாங்க? நீரை விட்டு என்ன வேளாண்மை உழவு தொழில் செய்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? படிக்கட்டு விவசாயம் அல்லது மாடி அமைப்பு வேளாண்மை. படிக்கட்டு வேளாண்மை அல்லது மாடி அமைப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. லுக் அட் திஸ் பிக்சர். இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லுக் அட் திஸ் பிக்சர். திஸ் ஹில் லுக்ஸ் ஆஸ் இஃப் ஸ்டெப்ஸ் ஹவ் பீன் மேட் ஆன் இட். இதை பார்த்தா இந்த மலைகளுக்கு படிகள் அமைத்ததை போல் தெரிகிறது இல்லையா? crops are grown in the step forms. இந்த படிக்கட்டுகளில் உள்ள பண்ணைகளில் என்ன வளர்க்குறாங்க? பயிர்கள் வளர்க்குறாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்கு ஊட்டியிலேருந்து வருது. ஊட்டி கேரட்டுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தான் அது வருது. எங்கே? அவ்வளோ உயரத்துலேருந்து விளைவித்து நமக்கு அனுப்புகிறார்கள். ஆல்சோ கால்ட் ஆஸ் டெரஸ் ஃபார்ம். இது என்ன சொல்லுவாங்க? மாடி விவசாயம், படிக்கட்டு விவசாயம், படிக்கட்டு வேளாண்மை அல்லது மாடி வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. டீ அண்ட் காஃபி ஆர் க்ரோன் ஆன் சம் ஹில்ஸ். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன வளர்க்குறாங்க? டீ அண்ட் காஃபி. நம்ம குடிக்கிறோம் இல்லையா? சில பேர் குடிப்பாங்க, ரொம்ப விருப்பமாக குடிப்பாங்க. டீ தேநீர், காஃபி கொட்டை வடி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுமே எங்கே விளையுது? இந்த மாதிரியான மலையிடங்களில் இந்த மாதிரி அமைக்கப்பட்ட படிக்கட்டு அல்லது மாடி வேளாண்மையில் செய்து வருகிறது. அங்கிருந்து தான் வருகிறது. அம்மா சரி. டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? உத்தக மண்டலம். வாட் இஸ் தட்? உத்தக மண்டலம், ஊட்டி இஸ் கால்ட் த குயின் அண்ட் கொடைக்கானல் is called Udagamandalam is called the queen and Kodaikanal is called the princess of the hill stations in Tamil Nadu. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? 2 மலை வாழ் இடங்கள் இருக்கிறதாம். இன்னொன்று இடம் கூட இருக்குது. அது அப்புறம் நீங்கள் பெரிய வகுப்புகளில் படிக்கலாம். இன்னும் 2-3 இடங்கள்லாம் நிறைய இருக்குது. சரியா? உதகமண்டலம், ஒட்டக்கமேண்ட் அப்படின்னுட்டு நம்ம ஆண்ட ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க. ஒட்டக்கமேண்ட், அதுதான் ஊட்டி அப்படின்னு பேர் மாறிடுச்சு. ஊட்டின்னு இருந்ததை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? உதகமண்டலம் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. இது என்னவா? மலைகளின் அரசி. குயின்னாரு? மலைகளின் அரசி. கொடைக்கானல் எப்படி இருக்குது? அது அவங்களுக்கு என்ன பேர்? இளவரசி அம்மா. மலைகளின் இளவரசி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள 2 மலை வாழிடங்களில் இது ஊட்டியும் கோடைக்கானல். உதகமண்டலமும் கோடைக்கானலும் மிகவும் மிகவும் முக்கியமானவை. சரியா? our state animal the Nilgiri Thar is found in Nilgiri mountains. என்ன ஸ்டேட் அனிமல்? நம்முடைய தமிழ்நாட்டுக்குண்டான விலங்கினம். சரியா? ஸ்டேட் அனிமல்னால் அதுதான் சொல்லுவாங்க. நீலகிரி காடுகளில், நீலகிரி மலைகளில் வளரக்கூடிய என்ன ஆடுகளுக்கு தார் அப்படின்னு பேர். இந்த தார் என்ன பண்ணுது? இதுக்கு பேர் என்ன தமிழில்? நீலகிரி மலையாடு அல்லது கூழையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. Now we have got one exercise to do. We will do it. Fill in the
columns with given words. Fill in the columns with given words. Okay. Cool, tea, flat, step forms, warm, sugarcane, hill station, coffee, high, crops. Okay. Now we have to differentiate these things in plain or hill. Okay. We have to group it whether it is in plain or it is in hill. Okay. Cool. Which place is cool? Yes. Yes, it is hill. Tea. Again, we get tea from where? Hill. Like that, you have to write all this and show it to your class teacher. Okay. Okay. We will evaluate it and give you the mark. Right. With this, we end the part 1 of this lesson. Okay. Now, to get our videos regularly, please do subscribe and click the bell button without fail. Thanking you, your Crescent Nursery and Primary School, Tanjavur. இது போன்ற காணொளிகளை காண subscribe மற்றும் click பொத்தானை click the bell button மணி பொத்தானை அழுத்தி எங்களுக்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.